வாழ்வோம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞானவழி சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது கட்டுப்பாடு. கட்டுப்பாடு ஒரு தெரிந்த வார்த்தை தான், ஆனால் அதனுள் பொதிந்திருக்கும் பொருள் அறியாதவராக. பொதுவாக கட்டுப்பாடு என்கின்ற பொழுது கொஞ்சம் நம்மளை கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடை மாதிரி இருக்கும். உலகத்தில் கட்டுப்பாடாக இருக்க சொல்லுவான்னா ஒரு தடை விதித்த மாதிரி ஒரு உணர்வை நமக்கு தருகிறது இல்லையா? பொதுவாக சொல்லுவாங்க, அவன் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கான்பா, ஏன்னா ஒரு முறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், ஒரு வகை இல்லாமல் இருக்கின்றான் என்கிற மாதிரி அந்த கட்டுப்பாடுக்கு நிறைய பொருள் பார்க்கலாம். ஆனால் ஞானத்தை பொறுத்தவரை அந்த கட்டுப்பாடு என்பது ஒரு அருமையான ஞான விளக்கத்தை தரும். கட்டுப்பாடு கட்டை, எதை கட்டணும்? பாடை கட்டணும். பாடைன்னா பொதுவாக ஊர்ல என்ன சொல்லுவாங்க, துயிட்டு போறதா பாடம்பாங்க இல்லையா? பாடை. இங்க பாடுவைங்கிறதா பாடைங்கிற பொருள்ல வரும். பாடை கட்டியாச்சா, ஏன்னா அவனுடைய பாடுகளை கட்டி விட்டாயா, இனிமே செயல் இருக்காது. பாடைங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை, அருமையான வார்த்தை. தமிழில் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அற்புதமான வார்த்தைகள். பாட கட்டியாச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவன் பாடை, அவனுடைய பாடுகளை, அவனுடைய இயக்கத்தை, அவனுடைய நிகழ்வுகளை, அவனுடைய சிந்தனைகளை, அவனை பற்றிய அத்தனை விஷயங்களை கட்டிவிட்டார்கள். அதோட முடிஞ்சது. இனிமேல் அவனுடைய சொல்லுவாங்க, சகவாசமே எனக்கு வேண்டாங்கிற மாதிரி அவனுடைய சகவாசமே இங்கே இல்லாத ஒரு நிலை. அதான் பாடு என்பது. ஆனா பாட பார்க்கிற பொழுது, பாடு சாந்தான் உன் குரலை கேட்க ஓடோடி இருந்தேன் பாடுன்னு சொன்ன மாதிரி பாட்டு பாட சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? பாடுவதற்கும் பாடு என்பார்கள். அங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும். பாடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உணர்ந்து ரசித்து உருகி லயத்தோடு பாடணும். அதான் பாட்டு. சும்மா நானும் பாடுறேன்னு 4 வரியை வாசிட்டு போகிறேன். அந்த பாடல் எங்கிருந்து வர வேண்டும்? எழுதக்கூடியவர்களுக்கு அது இதயத்திலிருந்து வரும் இல்லையா? பாடுகின்றவர்களுக்கு அது மூளையிலிருந்து வர வேண்டும். எங்க இருக்கணும்? உங்க மூளையை பதிச்சு வச்சிருக்கணும். ஏதோ ஒரு மூளையில் இல்லை, மூளை. அது இருந்தால்தான் சிறப்பு. இல்லைன்னா அந்த பாட்டு வராது இல்லையா? இப்போ ஒரு கூத்து தான் எடுத்துக்கோங்க. ஊர்ல கூத்து இருக்கும். முதல்ல அப்படியே என்ன பண்ணேன்னு தெரியாம 2 பேரும் அப்படியே நெருங்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆணும் பெண்ணு வேஷம் கட்டிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா அவ அரப்பாவோட போட்டிருப்பா, இவங்க ஒரு சின்ன ஒரு கோமாளி இதுல போட்டுட்டு ஒரு வேஷம் கட்டிட்டு இருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படியே நின்றவர்கள் திடீர்னு அவர்கள் ஒரு லைன் முதல்ல இருக்கிறவங்கள பார்த்து ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ யாரையும் கிண்டல் பண்ற மாதிரி அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுல என்ன ஆகுறாங்க, ரசிக்கின்ற பொழுது அங்க என்ன வரும்? இருக்கிறவனெல்லாம் ஆடாது. உடனே நாடகாரன் நம்ம அதுக்கு தக்கவாறு போட ஆரம்பிப்பான் இல்லையா? பாட்டு என்பது சாதாரணமானது இல்லை. அந்த பாட்டு யார் கையில் உள்ளதுன்னா ஞானிகள், சித்தர்கள் கையில் உள்ளது, தமிழ் புலவர்கள் கையில் உள்ளது. சாதாரண மனிதர்கள் கிடையாது. அறவேக்காடுகள்கிட்டையும் அன்றாட காட்சிகள்கிட்டையும் கிடையாது. வாழ்வை ரசித்தவர்கள், அனுபவித்தவர்கள், அறிவில் வெளிச்சத்தில் இருப்பவர்களிடம் இருந்துதான் பாட்டு. நீங்க பாருங்க, ஏழைன்னு எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அது ஒரு பெரிய தவறு நாம் பண்ணிட்டு இருப்போம். பணம் இல்லை, காசு இல்லைன்னு அவனை ஏழைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அதுக்காக என்னைக்குமே ஏங்கினவன் கிடையாது. யார் ஏழை? எனக்கு 10,000 இன்னும் வேணும்பா. எவன் தேடுகிறானோ, எவன் ஓடுகிறானோ, எவன் அழுகிறானோ, எவன் ஏங்குகிறானோ அவன் தான் ஏழை. ஒரு வீடை வச்சுட்டு 4 வீட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே எண்ணிக்கிட்டு என்ன அதை போல வாங்கணும் இதை போல வாங்கணும்னா அவன் குடிசையில் இருக்கிறவனை கேவலமா. பழைய கஞ்சியை பக்கத்துல வச்சு அதை அப்படியே பிசைஞ்சு திங்கிற பொழுது மகிழ்ந்து எனக்கு இந்த உணவை அளித்தாயே இறைவா
இந்த காலையில என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு கிடைத்த அமிர்தமான அவன் கோடீஸ்வரன். எந்த விஷயத்தையுமே நீங்கள் ரசித்து ருசித்து செய்தால் அதன் அதிபதியாகி விடுவீர்கள். கெட்டவன் கூட பாருங்க, அவர் சாதிக்கிறது என்பது அந்த விஷயத்துல ரசிப்பான். டெய் பிளான் பண்ணிட்டியா, கரெக்டா பண்ணிட்டியா, இப்ப வரும் அவங்க இல்லையா, இப்ப பாத்துக்க, கரெக்டா பாத்துக்க, போட்டோ விட்டுறாத. அப்படி வரும்போது நான் அப்படி வருவேன், 2 வண்டி வரும், தப்பு வண்டியில ஏற்றிட்டு இதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணுவான். அதை சொல்றத பாத்தீங்கன்னா என்ன ஒரு நாட்டையே அப்படி மாத்துற மாதிரி இந்த திட்டம் பொழுது சும்மா வருண்டா பாத்துக்கடான்னா ஆத்தி இவனை படாது 4 சாப்பிட்டு இல்லையா. எந்த காரணம் சமையலே எடுத்துங்க, என்ன சொல்லணும், அவங்களே முடிவு பண்ணிருந்தோம் என்னைக்கு என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம், நேற்றை விட இன்னைக்கு ஒரு மாற்றமா இருக்கணும் இல்லையா. அந்த சிந்தனை ஓடணும். அந்த சமையல் செய்கிறதையே ரசிச்சு அங்கேயும் சாப்பிட்ட மாதிரி செய்யணும். யாரும் நமக்கு என்னங்கிற மாதிரி பண்ணீங்கன்னா அந்த சாப்பாட்டுல வந்து பலன் இருக்காது. அதான் சொல்றாங்க, எந்த விஷயம் சாப்பாடு ஈவன் ஒரு ட்ரெஸ் பண்றதுல கூட அது பழைய ட்ரெஸ்ஸாவே இருக்கட்டும், 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸா கூட இருக்கட்டும், அப்படி அயன் பண்ணி போடும்போது அப்படின்னு என்ன பண்ணலாம், ரசிச்சு போட்டு பாருங்க, அது புது ட்ரெஸ்ஸாக இருக்கும். வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது, வெளியே தேடாதீர்கள். வாழ்க்கை உங்க கையில் இருக்கிறது, நீங்க தான் அதுக்கு அதிபதி, நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்ல இல்லைன்னு நீ நினைச்சிட்டேன்னா எவன் சொன்னாலும் உங்க மனசு ஏற்படும். சில பொண்ணுங்க வந்து சில ட்ரெஸ் எடுத்துமா பிடிக்காது, அம்மா சொல்லுவாங்க நல்லா நீ போட்டு, அப்பா சொல்லுவா நீ போட்டா சூப்பர். அது ஏறது அதுக்கு மேல விடாம இவங்க பிடிச்சி கட்டி வச்சா அது கல்லூரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது வர அழுது நான் மனசு ஒன்றாது. எந்த விஷயமாக இருந்தாலும் ரசித்து செய்யுங்கள். அந்த ரசனையில் ருசி இருக்க வேண்டும். அந்த ருசினா நீங்க அனுபவித்தே செய்ய வேண்டும். அது ஞானமாக இருக்கட்டும், துறவாக இருக்கட்டும், இல்லையா, இல்லறமாக இருக்கட்டும், வணிகமாக இருக்கட்டும், எந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டை நீங்கள் அனுபவித்து அதை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்கள். அதான் முக்கியம். இப்போ ஒரு பாட்டை பாடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் தான் சொன்னேன், இந்த ஏழைப்பாளைன்னு நான் சொல்லுவது அவர்களை குத்தி காட்டுவது அல்ல. ஏழைன்னா குடிசையில் இருக்கிறவங்க ஏழை கிடையாது, நல்ல ஞாபகத்தை சொல்லவே சொல்லாதீங்க. அவன் ட்ரெஸ் போடலைங்கிறதுனால அழுக்கு போட்டிருக்கான்னு ஏழைன்னு சொல்லாதீங்க. அவன் அழுக்க பத்தி கவலையே பட மாட்டானே, கிழிஞ்ச சட்டை போட்டு போவான், சந்தோஷமா போவான். அவன் சிந்தனை வேலைக்கு போயிட்டு இருப்பான், பாத்தீங்கன்னா பழைய ட்ரெஸ் தான் இருப்பான், கவலையே படம். அவன் இன்னைக்கு அந்த வேலை செய்யறதுன்னா அதை முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு வரணும், ஈவினிங் வந்துடணும், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல போயிட்டு இருப்பான். இதுல இருக்காது. ஆனா இவர் பெரிய ஆபீசரா இருப்பாரு, ஐடி கம்பெனில இருப்பாரு, இல்லை ஒரு அட்மின்ல இருப்பாரு, சம்பளம் நிறைய வாங்குவாரு, அங்க போட்டிருக்க போட்டு கலர் சரியில்லைன்னா பார்த்து 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 அதுலயே முடங்கிட்டு இருப்பாரு. எல்லாமே அடிபட்டு போயிடும். எப்பொழுது இல்லை என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறீர்களோ நீங்கள் தான் எல்லாம் இருக்கும். நல்லா சிந்திக்கணும். இல்லைங்கக்கூடிய எண்ணம் இதயத்தில் இருக்கக்கூடாது. அப்படி வாழ கத்துக்குங்க. அதை பார்த்தா வாழ்க்கையினுடைய படிகளை நீங்கள் ஏற முடியும். இல்லைன்னா ஒரு படி கடக்க முடியாது. உங்களை அப்படி இழுத்து கீழே தள்ளிவிடும். ஏன்னா வறுமை கோடு என்பது எது? உங்களை வாட்டுவது எது வாட்டும்? இல்லைன்னு நீங்களே சொன்னாதானே இல்லையா? காலையில அது சாப்பிட்டாதான், இது சாப்பிட்டாதான், மதியம் அது சாப்பிட்டாதான் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, எதை நீங்க விரும்புகிறீர்களோ, எது உங்களிடம் இருக்கிறதோ அதுவே உங்களுக்கு அமைக்கும். அப்படி மனதை ரசிக்க வைக்கணும். சிலவங்க வீட்டுல பாருங்க, அம்மா பிள்ளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், பையனுக்கு பாவம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான்னு சொல்லி அதை எல்லாம் திங்க் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணி வைப்பா. வந்தோடனே ஒரு பிடிக்காது. என்னம்மா இதே குப்பையை பண்ணிட்டு இருக்க, பொண்ணாவது சொல்லி எடுத்து வெட்டி பந்தால அப்படியே ஆன்லைன்ல ஒரு ஆர்டர் கொடுத்து அங்க இருந்து கொண்டு வரும். இல்லை, இதெல்லாம் உங்களை நீங்கள் இன்னும் இனம் காணவில்லை. உங்களை நீங்க இனம் காணல. ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்று பார்த்து வாழுங்கள், உயர்ந்து விடுங்கள். சும்மா உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், வீணாய் போய்விடுங்கள். அப்ப அந்த பாட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு
எங்கிருந்து வரும்? ஒரு பொருளில் லயமானால், ஒரு பொருளை ரசித்தால், ஒரு பொருளில் ஈர்ப்பு இருந்தால் அது அங்கிருந்து ஒரு பொங்கி வரும் இல்லையா? நாயன்மார்கள் பாடல்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆற்று பெருக்கு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், தடை இருக்காது. அப்போ அந்த விஷயத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அது பாட்டுக்கு இதுதான் இதுதான் இல்லை, அது பாட்டு வந்துகிட்டே அந்த லயம் இருக்கும். பார்க்கிறவங்களுக்கும் நல்ல விஷயமா இருக்க நிறைய சொல்லப்பட்டிருக்கிறத அது தாக்கத்தை கொடுக்கும். அந்த லயம் இல்லைன்னு வச்சுங்க, உங்கள்கிட்ட அந்த ஈர்ப்பு இல்லை, நீங்கள் அதை ரசிக்கவோ ருசிக்கவோ செய்யவில்லை என்றால் நாய் வாங்கி எடுத்த போது இருக்கும். நீங்க எழுதுறது பார்க்கலாம், ஒரு பை படிக்க பிடிக்காது, தெரிஞ்சு போயிடும் அங்கேயே. நான் வந்து எம்ஏ முடிச்சிருக்கேங்க, நான் தமிழ்லங்க, அதெல்லாம் இருந்துட்டு 4 வரி எழுதி கொடு இல்லையா? அந்த வரியிலேயே தெரிஞ்சு போயிடும். நிறைய பேர் பொது கவிதையை வந்து மேடையில் பேச வந்தார்கள். நிறைய பேர் ஆளாளுக்கு பக்கம் பக்கமா அதை சொல்றான், இதை சொல்றான், இது புதுசு அது புதுசு எல்லாம் சொல்லிடுமா. அப்படியே நான் காமராசன் கூடியவர் அவர் மேடையில் ஏறினார். அவர் ஏறுகிற பொழுது, நாங்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. அவ்வளவுதான் புதுகள். 2 லைன். இன்னைக்கு தமிழ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பீஸா திருக்குறள் இருப்பதற்கு காரணம் அதனுடைய சுருக்கம் இல்லையா? ரத்தின சுருக்கமா அப்படி அடிக்கிறார். அப்போ அவ்வளவு சுருக்கமா எழுத முடியாது. நிறைய தெரிஞ்சதான் சுருக்கமா சொல்ல முடியும். கொஞ்சம் தெரிஞ்சா நீங்க நினைப்பீங்க நிறைய எழுதலாம், அந்த நாய்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. பக்கம் பக்கமா போயிட்டு இருந்ததுன்னா வள 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 வளன்னு ஓட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். சிலவங்க கதை எழுதுவாங்க, அங்க போகுங்க, அதான் நம்ம மெகா சீரியல்லாம் ஓடுவேன். கதை இல்லாம இவன் மேல ஓடும், அப்புறம் அங்க ஒருத்தி பார்த்தாலும் அவன் மேல போயிடும், அப்புறம் இது அது பாடு வருஷக்கணக்கில் ஓடுறான். வருஷக்கணக்கில் ஓடி கதை என்னன்னு கேட்டா பார்த்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கதை சொல்ல முடியாது. இது என்ன குப்பைக்கு? இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுமா. வாட்ஸ் த யூஸ்? காலத்தை விரைவு பண்ணி நம்ம கருத்தை சிரித்து இருக்கிறோம். அப்படி சின்ன ஒரு எபிசோடு, ½ an hour 25 minutes ஒரு சிறுகதையாக இருக்கட்டும், அப்படி படிச்சுட்டு அவர் வெளியில வருகிற பொழுது அது உங்க கண்ணை கலந்து வைக்கணும், உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கணும், வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும். அப்ப சுருங்க சொல்வதற்கு அவன் நிறைய தெரிந்திருக்க வேண்டும். நிறைய பேசுறான், பெருகி பேசுறான், வளர பக்கம் பக்கமா கொடுக்குறான்னா அவனால் முடிக்க முடியாமல் தவிக்கிறான், சொல்ல தெரியாமல் ஓடுகிறான். நல்ல ஞாபகம். அவ பாட்டு என்பது எப்படிப்பட்டது? உணர்ந்து சொல்லக்கூடிய இல்லையா? அதான் கவிமணி தேசிய விநாயகங்களை சொல்வார், உள்ளத்தில் உள்ளது கவிதை, உண்மை உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழ் தெரிந்து உரைப்பது கவிதை. தெரியாத விஷயத்தை கவி சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை அவன் சொல்லுறான்னா அவன் தெரிஞ்சு சொல்லணும் இல்லையா? சும்மா எல்லாரும் ரசிக்கணும், எல்லாரும் பாக்குறாங்க, புதுமையா சொல்லணும்னு கேட்டு புலி புள்ள தின்னுகிட்டு இருந்தது, நான் போயிட்டு இருந்தேன், என்ன பார்த்த உடனே பயந்து எட்டிச்சாடி ஓடிட்டு இருந்தா இல்லையா? அப்ப சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன இருக்கணும்? கால காலத்திற்கு நிற்க வேண்டும். அந்த வரலாறுகளை, வம்சங்களை அது வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்ப அதற்கு இவனிடம் என்ன வேண்டும்? புலமை வேண்டும். அப்போ ஒரு கவிதை, ஒரு பாட்டு என்பது சும்மா பாடிட்டு போக முடியாது. அந்த பாட்டை பாடுவதற்கு அவன் ஒரு பொருளை, அதனால்தான் பக்தியில வந்து வெறும் பாட்டு தான், வசனத்துல எழுதுறதே கிடையாது. இப்ப உள்ளவங்க எழுதுறாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து உணர்வு இல்லை. அப்ப அதை போல எடுத்துட்டு காப்பி பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம். நீ இந்த வசனத்துல எழுதுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க காப்பி பண்ற கேசுகளா இருக்கும். ஆனா கவிதை நடையில சொல்றவங்களா இருந்தா அவர்கள் மூலமாக இருப்பார், உணர்ந்தவர்களாக இருப்பார். அதனால்தான் தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதனால்? பாட்டால். அப்படியே சும்மா மேட பேச்சாக இருந்ததுன்னா, அலங்கார பேச்சா இருந்ததுன்னா அது அலங்கோலமாக போயிருக்கும். ஆனா அன்னைக்கே அடுக்கி வைத்தான் ஒவ்வொரு பாவகையை. எந்த பாவை நீங்க அப்படி உருவி பார்த்தாலும் ஒவ்வொரு பாவிலும் படபடக்கும் தமிழ். அந்த கட்டுமானம் இருக்கிறதே கவிதையில் இருக்கக்கூடிய கட்டுமானம், அதுலேயே அவனுடைய இந்த
பொருளை சொல்வதற்கு இந்த பாவகை சரி, இந்த பொருளை சொல்வதற்கு இந்த நடையில் சொல்லலாம், இப்படிலாம் கணித்திருக்கிறது. அப்ப பாட்டுங்கிறது சும்மா இல்லை. ஊர்ல கூட நம்ம பார்த்துருப்போம் வயதானவர்கள், இப்ப ரொம்ப குறைஞ்சி போச்சுப்போம் இல்லையா? இப்ப வயசானவங்க இல்லையே, இல்ல வயசாயிட்டேன்னு சொன்னா விடுவாங்க, 4 சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஏன்னா எப்படி இருக்காங்க, தேர்த்தியோட சூப்பரா இருக்கும். இந்த வயசானவங்க தேர்றது இல்ல, இப்பெல்லாம் வயசுன்னு சொல்லவே கூடாது, அதுக்கு ஆயுசு. அன்னைக்கு அந்த வயதானவர்களுக்கு கூடியதுல என்ன இருந்ததுன்னா, அதான் வயதானா உருவத்தை வச்சு சொல்லக்கூடாது, அது தவறு. தோல் சொல்லி போச்சு, மண்டை முடி போயிடுச்சு, கூடு விழுந்துட்டுங்கிறதுக்காக வயதானவர்கள் சொல்லக்கூடாது. அது நாய்க்கும் தேங்கின்னு தான் வருது. வயசாகி போனா கழுதையும் தான் இதாகுது, நாய் தான் போகுது. வயது அதை நீங்க ஒரு பெரிய நிலையாக எடுக்கக்கூடாது. அது உருவத்தை பொறுத்தது. சில செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே கருகி போய்விடும் இல்லையா? சிலது காலகாலத்துக்கு நிலைத்து நிற்கும். அதெல்லாம் அதனுடைய கர்மாவை பொறுத்தது. இங்க அந்த வயசு, அந்த முதியவர்கள் என்று நான் சொல்வதெல்லாம் அவர்களுடைய மூளையில் இருக்கின்ற அறையை பொறுத்தது. அதான் முக்கியம். அவர்கள் எவ்வளவு முடித்து வைத்திருக்கிறார்கள் மூளையில் என்று. அப்படியே வயசான கிழமை அப்படி பழகி போச்சு அந்த வார்த்தை சொல்றேன் இல்லையா? அப்படியே இருப்பாங்க. அந்த அத்தனை வயதிற்கும் அங்க என்ன கிடைக்குதுன்னா அனுபவம் கிடைக்கும். அப்படியே காலை நீட்டிட்டு வெத்தலையை இடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும். ஆனா அங்க பின்னாடியே பேத்தி ரூம்ல என்ன கூத்து பண்றான்னு இங்க இருந்தே சொல்லுவான். பேத்தி என்ன பண்ணா, கட்டில பெட்ஷீட்டை ஃபுல்லா மூடிக்கிட்டு கதை படிச்சுட்டு இருக்கோம். ஆனா வீட்டு திண்ணையில யார் இருப்பா, பாட்டி வெத்தலை அடிச்சுட்டு இருப்பா. அவ மகளை, அந்த பொண்ணுக்கு அம்மாவை, உன் மகன் எந்திரிக்கலையா, பொறுப்பிட்ட மாதிரிதான் முதல் தண்ணியை விட்டு வெளியே வெத்தலை அடிச்சுட்டு இருப்பா. அக்கறை அவளை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை பற்றி வச்சிருந்தாங்க இல்லையா? இதுதான் அந்த மூத்தவர்களுடைய அருமை. வயசாகி போச்சு எனக்கு சொன்னா அது இல்லை. அங்க என்ன இருக்கணும், அந்த அனுபவம் என்பது அரவணைத்து செல்வது. நம்மளும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்க, நம்ம குடும்ப பிள்ளைங்க அவசரப்படக்கூடாது. அப்ப அவர்களுக்கு வேண்டிய டிப்ஸ் கொடுக்கணும். என்ன டிப்ஸ் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு துணுக்காக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், பயன்படும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வாழ்வை அனுபவித்தவர்கள். அதனால் அவர்களிடமிருந்து வெளிவருகின்ற சொற்கள் எல்லாம் உங்களை ஆளாக்குவதாக. அந்த அனுபவத்தில் இருந்து தான் கிடைக்கும் ஆளாக்குற ஆற்றல். அப்ப பாடுவது என்பது எளிதல்ல. பாடுவதுன்னா யாப்பது, பாட்டை உருவாக்குது, கவிதையை எழுதுவது, முதன் முறையில் மூலமாக செய்வது. இப்ப பாடுறாங்கன்னா மேடையில் இருந்து பாடுறவங்க அவர்கள் அல்ல. இந்த பாடல்கள் வேறு, அந்த பாடல்கள் இல்லையா? அது பாட்டு செய்வோம். பாரதி பாடுகிறான்னு சொன்னா அதுக்கு பொருள் உண்டு. பாரதி பாட்டை மேடையில் பாடுகிறான்னு சொன்னா அதுக்கு பொருள் உண்டு. எதுக்கு பாடுவோம் இல்லையா? நாம அதை உணரணும். அப்படி நல்லா பாத்தீங்கன்னா அந்த பாடு என்பது பாட்டுங்கிற ஒரு வகையில போகும்போது அப்படியே சமூகத்தை பிரதிபலித்து வாழ்வியலை அதை என்ன பண்ணும், வெளிப்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்திற்கு நம்மளை கொண்டு செல்லும். அந்த காலத்துல அந்த பாட்டை சாதாரணமா எங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, குழந்தையை தூங்க வைக்கிற தாலாட்டு பாட்டு இல்ல, அது குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற பொழுது பாடுகிற பாட்டு, விளையாடுகிற பொழுது பாட்டு, ஊக்கம் கொடுக்க பாட்டு, பாட்டு பாட்டு பாட்டு. வாழ்க்கையே பாட்டு மயமாக இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம், அதான் குமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கங்கள்லாம் பாடு பேசிட்டு வருவோமா, என்ன சொல்லுவாங்க, நான் போய் பாடு பேசிட்டு வரட்டாம்பா. புதுசா உணர்ந்து தெரியாது, என்ன பாடு பேச போறோம், என்ன பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடு பேசுறது அங்க அது உண்டு. யாராவது வந்துட்டா என்ன அவன் பாடு பேசிட்டு இருக்கான், பாடு பேசிக் கொண்டிருக்கான். அவன் நிகழ்வுகளை கான்வர்சேஷன், ஆங்கிலத்தில் சொல்லப்போனா கான்வர்சேஷன் இல்லையா? பாடு பேசுவது என்பது சில நேரங்கள் அந்த பாடு பேசுறது ஊரெல்லாம் கழிவு குடிக்கிறதா இருக்கும். அங்க உள்ளது இங்க சொல்லுவா, இங்க உள்ளதா அங்க சொல்லுவா, வாட் எவர் இட் இஸ்.
நிகழ்வுகளை தொகுத்து சொல்வது பாடு. அவர்கள் படுகிற பாட்டை அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த அல்லல்களை, இன்னல்களை, அவஸ்தைகளை அதெல்லாம் கடைபிடித்து காட்டுவது கூட பாட்டு இல்லையா? குமரி மாவட்டத்து மக்களுக்கு தெரியும் பாடு பேசலாம். அங்க என்ன பாடு பேசிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க. அந்த பாடு என்பது அவங்களுடைய நிகழ்வுகளை சொல்லிக் கொடுக்கும். இப்ப இங்க பாருங்க, பாடை எடுத்தாச்சா, பாடைன்னா அவன் பாட்டையெல்லாம் முடிச்சாச்சா, எவ்வளவு அழகான சொல்லு. ஆனா நமக்கு பாடை தூக்கிட்டான உடனே பக்குன்னு ஒரு பெரிய இழப்பாகவும் ஒதுக்கப்படக்கூடிய துக்ககரமான நிகழ்வாகவும் தோன்றும். அது அல்ல, அந்த பாடை என்பது அவனுடைய பாட்டை முடித்தாச்சு, அவனுடைய சரித்திரம், அவனுடைய சகாப்தம் முடிந்து விட்டது. எவ்வளவு சின்ன ஒரு சொல்லாக. இப்ப இங்க இந்த பாடு என்பது பல பல நிலைகளில் நம்மளை பாடவாப்படுத்தும். பாட்டு என்பதின் சுருக்கம் பாடு. இப்போ பாடு சொன்னா அது செய்வினையாக வரும். பாடு, sing a song இல்லையா? பாடுன்னு சொன்னா பாட சொல்வது கர்மால வரும். ஆனா அந்த பாடு என்பது இங்கே எப்படி பொருள் வரும்னா பெயர் சொல்ல வரும். அவன் பாட்டை பேசி பாட்டு என்பது என்று வருகின்ற பொழுது பெயர் சொல்லாக மாறும். பாடு என்கின்ற பொழுது வினை சொல்லாக மாறும். இப்ப நீங்க பாருங்க, கட்டுப்பாடு, பாடை கட்டுப்படுத்து. கட்டு ஏன்னா அங்க ஏவல் வந்துடும். கட்டு எதை கட்ட வேண்டும்? பாடை. அந்த பாடைங்கிறது என்ன பாடுன்னு சொல்லுவார்கள். அவனுடைய பாடை கட்டு. அவன் கட்டு பாடு. பாட அந்த சொல்லாக்கம் பாருங்க. பாடு கூட்டல் கட்டு ஏன்னா பாடை கட்டு. உன் பாட நீ பேசுறது வம்பளத்துன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சிருப்பா, நிறுத்துப்பா இல்லையா? எல்லாம் கட்டிட்டு கிளம்பு. அங்க ஒண்ணு இருக்காது. என்ன கட்டிட்டு கிளம்புன்னு சொன்னா நீ அவுத்து விட்டது எல்லாத்தையும் தூக்கிட்டு போன அர்த்தம். என்ன பொதுஞ்சிருக்குதுன்னு பாருங்க. பொதுவா சாதாரணமா எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்ப, மூட்டை முடிச்சாலும் கட்டிட்டு கிளம்புன்னு சொல்ற மாதிரி உட்கார்ந்து கதை இருந்திருக்கிற சொல்லுவான். எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்ப, இடத்த காலி பண்ணுப்பான். நம்ம சாதாரணமா மூட்டை முடிச்செல்லாம் கேட்கிற மாதிரி நினைச்சேன்னா அங்க இருக்காது. அந்த மூட்டை முடிச்சு இருக்கும் எப்படி இருக்கும்? அறுபதுல இருக்கும். அவன் வீட்டு கதை, இவன் வீட்டு கதை, இவன் கதை, அந்த கதை, இந்த கதை, எல்லா கதையும் விளம்பி வச்சிருப்பான். அதைதான் சொல்லுவாங்க கட்டிட்டு போகும்போது இல்லையா? சாதாரண வாழ்வியல்ல நடக்கக்கூடிய ஒரு சொல் அது எப்படி இருக்குது? கட்டுப்பாடு. இப்ப இங்க இந்த கட்டுப்பாடு எங்கே வர வேண்டும்? ஞானத்தில். அதான் கேள்வி. ஞானத்துல கட்டுப்பாடுனா எப்படி? எதை கட்டுப்பிடிக்கிறது இல்லையா? உன் பாடுகளை கட்டு. உன் பாடுனா என்ன? ஞானத்துல கட்டுப்பாடு வேணும், கட்டுப்பாடு வேணும். உன் பாடை கட்டுன்னு சொன்னா இது ரொம்ப அதீதமான ஆணை. உங்களை முழுமையாக எப்படி எடுப்பது? பரிசுத்தப்படுத்துவதற்குள்ள விஷயம். இந்த கட்டுப்பாடு எங்கே சொல்வார்கள், எங்கே விதிப்பார்கள்? இப்போ ஒரு ஆசிரமம் நடக்குது, சாதாரணமா ஒரு ஆசிரமம் நடக்கு, அங்க கட்டுப்பாடு போட்டிருக்காங்கன்னா என்ன கட்டுப்பாடு போடுவாங்க? மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில உள்ள பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, வந்தவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா? ஊர்ல சுத்தி தெரிஞ்ச மாதிரி ஆசிரமத்தில் இருக்கக்கூடாது. இது புறத்தை பற்றி வரக்கூடிய கட்டுப்பாடு போடுவாங்க இல்லையா? ஹாஸ்டல்லே போட்டிருப்பாங்க 9 மணி மேல வெளியில போகக்கூடாது, 9 பண்ணக்கூடாது. அதே போல 7-8 மணிக்குள்ள குளிச்சு எடுத்து ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிருக்கணும். அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கட்டுப்பாடு என்பது அவர்களுக்கு தக்கவாறு நடைமுறைப்படுத்துவதற்கு தக்கவாறு வைக்கக்கூடியது. இப்போ ஞானத்துல ஆசிரமங்கள்ல இந்த கட்டுப்பாடு இருக்கிற பொழுது அது ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் அவர்களுடைய தன்மைகளுக்கு தக்கவாறு அந்த கட்டுப்பாடுகளை வைத்திருப்பாங்க. இப்போ சில ஆசிரமங்களே இப்ப நம்ம பார்த்தோம்னா பச்சை வெள்ளையும் ஒன்றுதான் வரும். இது ஒரு கட்டுப்பாடு தான் இல்லையா? கட்டுப்படுத்தவில்லை என்றால் கெட்டுப்போகுது. ஆனாலும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா யாருக்கும் எங்களோட தெரியாது. வெளியில பாக்குறவங்களுக்கும் அது ஏதோ ஒரு கலப்படம் மாதிரி இருக்கும் இல்லையா?
அப்போ அந்த கட்டுப்பாடுல வெறும் உடை மட்டுமா ஆனா கழுத்துல ஐடி தொங்கு போட்டு வரணும், கழுத்துல ஐடி தொங்கு போட்டு வரணும், இது கட்டுப்பாடு. அப்ப அதுக்கு பணிகிற பொழுது நீங்கள் அந்த ஆசிரமத்தினுடைய கட்டுக்குள் இருக்கிறீர்கள். உங்கள் பாடு அந்த கட்டுக்குள் இருக்கிறது. ஏன்னா உங்கள் செயல்பாடு அங்க அந்த பாடுங்கிறது என்ன வந்தது? உங்கள் செயல்பாடு, உங்கள் நடவடிக்கை, உங்கள் அணுகுமுறை எல்லாம் அந்த கட்டுக்குள் இருக்கும். எந்த கட்டுக்குள்? அந்த ஆசிரமத்தினுடைய சட்டத்திட்ட கட்டுக்குள் இருக்கும். அதை கட்டுப்பாடுன்னு சாதாரணமா சொல்றோம். இப்படியே புறம் சார்ந்த விஷயங்களை, உணவுகள்ல சில ஆசிரமங்கள் முழுக்க சைவமா தான் இருக்கும். அசைவ விஷயங்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது. நான் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்து அதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. இங்க என்ன பண்ணலாம்? சைவம் மட்டும்தான். அப்ப ஒரு கட்டுப்பாடு. வெளி விவகாரங்களை பேசக்கூடாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நமக்கு அந்த புறத்தெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா நம்ம ஞாபகத்துல தேவை வந்துட்டோம். ரொம்ப மேலே ஏறிட்டோமா? நம்பிக்கையோட சொல்லுங்க, ஏறிட்டீங்களா இல்லையா? எத்தனாவது படியில? எண்ணி பார்க்காமல் ஏறிவிட்டோம் இல்லையா? எண்ணி பார்க்காமல் ஏறிவிட்டோம். சரி, ஏறிட்டீங்க வச்சுக்கோ, நான் நம்புறேன் உங்களை. இப்போ இந்த கட்டுப்பாடு, நான் சொல்லக்கூடிய நிலைப்பாடு எங்க வருதுன்னு சொன்னா, இந்த புறத்தாக்கம் அது இதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா உங்களுக்கு அட்டாக் பண்ணும். இந்த கட்டுப்பாடு சீடர்களை சீர்திருத்துவதற்காக உள்ளது. சீடனை சீர்திருத்த இந்த கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு சொன்னா, ஆசிரமங்கள்லேயே ரொம்ப நிலைப்பாடுகள் உயர்ந்து உயர்ந்து ஹையர் ஸ்டடிஸ் மாதிரி போகும். பள்ளிக்கூடங்களே பார்க்கீங்களா, சென்னையில சொல்லிக் கொடுக்கறது, ஒரு டீச்சர்கிட்ட போய் டியூஷன் படிக்கிறது, அப்புறம் பள்ளிக்கூடத்துல பாபா ஸ்கூல்ல சேர்க்கறது, அப்புறம் பிரைமரி போகிறது, மிடில் போகிறது, அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு காலகட்டத்தில் ரிசர்ச் போயிடும். ரிசர்ச் யூனிட்ல போயிடுவாங்க. யூனிவர்சிட்டியில போயிட்டீங்கன்னா ஒரு 5 பேர் ஏதோ லைப்ரரியில போய் புக்ஸ் படிக்கிறது, அவங்களே தெளிவு பண்ணிக்கிறது, அப்புறம் சும்மா கன்சல்டேஷன் பண்றது, அப்படிங்கிற மாதிரி அந்த படிப்பு போகும். மேல்நிலை அதே மாதிரி ஞானத்துல ஒரு மேல்நிலைக்கு போகிற பொழுது இந்த கட்டுப்பாடுகள் வேறு விதமாக இருக்கும். அவர்கள் சொல்கிறார்களோ சொல்லவில்லையோ, அங்கே இருப்பவர்கள் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும். சில இடங்கள்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு தகுதி உள்ளவங்க, தானே உணர்ந்து கொள்வார்கள் சொல்லி விட்டுருவாங்க. ரொம்ப மேல்நிலையில போனோம். ஆனா அந்த மேல்நிலையை நீங்கள் எட்டவில்லை என்றால் இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல ஆசிரமத்துல அந்த குரு உங்களுக்கு இதை சொல்லலாம், ஆனா நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்களாக உணர்ந்து உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கும், சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நாமளா தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்களே உணர்ந்து உங்களை அடையாளம் கண்டு உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் குழுவை சார்ந்தவரா குருவை சார்ந்தவரா? குழுவை சார்ந்தவரா குருவை சார்ந்தவரா? இதுதான் கேள்வி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆமா, குழுவை சார்ந்தவரா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் உங்களை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் உங்களையே நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால், ஞானத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால், முக்தி நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால், ஒரு குரு நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால், பிறவாத நிலைக்கு மாற வேண்டும் என்றால், இந்த 2 கேள்விகளில் ஒன்றை நீங்கள் தாவி பிடிக்க வேண்டும். குருவை சார்ந்தவர்களா குழுவை சார்ந்த? நிறைய எப்படி இருக்குன்னா குழுவை சார்ந்துதான். ஏன்னா குழுதான் ஆதாயம். நம்ம பின்னாடி ஒரு 10 பேர் இருந்தா தானே நமக்கு இல்லையா பந்தாவா இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்?
சோர்ந்து இல்ல. ஆமா, இருக்கணும். ஒரு 10 பேர் நமக்கு இருக்கணும். 10 பேர்கிட்ட என்ன நடக்கும்னா, நீங்களே யோசிச்சுங்க என்ன நடக்கணும். நான் இது பண்ணுவேன்னா சொல்லுவாங்க இல்லையா? இது என்ன வந்துருதுன்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல வளர விடாமல் தடுத்த வெயில். இது எது? வளர விடாமல் தடுத்த சில செடிகள் எல்லாம் வெயிலேயே பட்டு போகும். செடி வளர்வதற்கு வெயில் வேண்டும், ஆனால் அந்த வெயிலே எரித்து. அதே மாதிரிதான் இங்க ஒரு குடும்பம் என்பது தேவை. அது ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த குடும்பத்தில் நீங்கள் யாரோடு குடும்பம் நடத்த வேண்டும் என்பதுதான். குழுவை சார்ந்து இருக்கக்கூடாது, குருவை சார்ந்து. ஏன்னா குழுவை சார்கிற போது இப்போ நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஏப்ல என்ன சொல்லுவாங்க? ஏப்லையோ ஏதோ ஒண்ணு, ஏய் இதுல இது பொருள் எப்படி? அதான் அது அப்படித்தானே, அவ தலையில உள்ளதுன்னு சொல்லி விட்டுருவோம். இப்ப இதை வச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், அவ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். குழுவை சார்வதா குருவை சார்வதாங்கக்கூடிய கேள்வியில ஒருவர் கேட்கிறார், இந்த சுத்துறம சுழற்சி முறை அது எப்படி சுத்தணும்? அப்படியே குனியணும், அப்புறம் எத்திக்கணும். இங்க இருந்து வலதுபுறம் இருந்து இடதுபுறத்துக்கு 2 சுற்று சுத்தணும், வலதுபுறத்துல இருந்து இடதுபுறம் 2 சுற்று சுத்தணும், அப்புறம் உட்காந்துக்கணும். அப்புறம் எழுந்திருக்கும் போது இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம். ஒரு கண்ணாடியை பார்த்து கத்துக்கிட்டாரு என்னன்னு தெரியல இல்லையா? அப்புறம் வலதுபுறத்துல இருந்து சுத்தணும். அதுவும் பிறகு பாத்தீங்கன்னா மலேசியால போய் உட்கார்ந்து இருக்கும் போது முன்னாடி நின்று இந்த பம்பரத்தை சுத்தி விடுவோம் இல்லையா, அந்த கைத்தை விட்டாம எனக்கு பயம் பிடிச்சு போச்சு. தலையில சுத்தி விடக்கூடாது. நிறுத்துங்க ஐயா, என்னாச்சு? சுழற்சி. எத்தனை தடவை சுத்திட்டே இருக்கலாமா? எப்பதான் நிறுத்துவீங்க? எப்பதான் நிறுத்தி சொல்லியிருக்காங்க, நமக்கு தோன்றவரை சுத்தலாம். இன்னொரு முறை என்னன்னா, உட்காரும் போது இருக்க அது சாதாரணமா வந்த உடனே உட்காரதான். அப்புறம் இதை ஓதுவதற்காக ஒரு எழுந்திரிச்சோம் இல்லையா, அதுக்கு ஒண்ணு முடிக்கணும். அப்ப அதை முடிச்சுட்டு உட்கார்ந்ததுக்கு அதுக்கு முடிச்சுட்டு ஏகப்பட்ட முடித்தல் பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருப்பாங்க. இவர் சுத்தினதை பார்த்து அங்க இருக்கிறது எல்லாமே அந்த பக்கம் பொம்பளைங்க சுத்துறாங்க, அவங்களை சுத்துறாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அத கேட்கறான், ஐயா 3 முறை சுத்திட்டேன். 3-4 முறை சுத்துக்கலாம். இவ்வளவுக்கு நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன், என்ன உட்கார்ந்து நிலை எப்படி போயிட்டு சுத்தணுங்கிறத சொல்லி கொடுத்தவன்னா, ஆனா என்ன சுத்த விட்டுட்டாங்க வெளியில, அவங்க சுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா டவுட் எல்லாம் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. நான் ஏதோ ஒரு வழிபோக்க வெளியில உள்ள மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சுத்துறதுனால அப்புறம் என்ன சொல்ல, ஐயா இது சுத்துறதுனால அந்த யார் வந்தவன் எழுத படிச்சவன் அந்த சுத்தியாச்சுன்னு சொன்னா அந்த கர்மா எல்லாம் சுத்திட்டு ஓடிடும். அவன் பாடம் எடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் அவர்கள் எனக்கு விளக்கம் கொடுத்தார்கள். இறை வேதத்திலையும் உபதேசித்தார், ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா அவர்கள் எல்லாம் குழுவை சார்ந்தவர்கள். எதை சார்ந்தவர்கள்? குழுவை சார்ந்தவர்கள். நாங்க அவரு கூட அவர் தான் சொல்லியிருந்தார், அவர் தான் பண்ண சொன்னார், அவர் தான் கொடுத்தார். குரு உங்களை சொன்னாரு, உங்க படத்தை வச்சு சொன்னாரு வச்சுக்கிறார். என்ன சொல்லிட்டான்? உங்க படத்தை பாக்கெட்ல வச்சுக்கணும்னு அவர் சொன்னாரு, நான் வச்சிருக்கேன். அவன் எடுன்னு சொன்னா எடுத்துருவோம். அவன் குருவோட எங்க தொடர்பு வரும்? அப்போ குழுவோடு மீட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய ஆசிரமங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆகுவாங்கன்னா
டீமா சேர்ந்துட்டு அப்படி எப்படி கலந்து போயிடும். ஏன்னா அவன் முகத்துக்காக இவன் முகத்துக்காக அவளுக்காக இவளுக்காக சொல்லிட்டு கடைசியில் அங்க வந்தது எதுக்கு? ஞானத்தை கற்றுக்கொள்வது, உண்மையை தெரிந்து கொள்வது, தன் குணத்தை மாற்றுவது, இதெல்லாம் மறந்து போயிடும். இதெல்லாம் போயிடும். அங்க வந்தது வந்தது எதுக்குன்னே தெரியும். ஆனா போறது மட்டும் தெரியும். என்ன தெரியும்? அவரு வேண்டாம் போகாண்டான்னு சொல்றாரு, நான் போகல. யோசிச்சு பாருங்க. அப்போ குருவை பற்றிய உண்மை நிலைப்பாடு எதுவும் தெரியாதவர்களாக ஆகிவிட்டது. 5 வருஷம் 7 வருஷம் உள்ள பயிற்சியில் இருந்திருப்பாங்க. அந்த 7 வருஷத்துல ஒரு முறை ஏதாவது அந்த அவங்க டீம் கொஞ்சம் கடந்து இருந்ததுன்னா அந்த டீமோட காணாம போயிடுவாங்க. அப்ப யாரோட இவ்வளவு நாள் பயணித்தீர்கள்? ஆனா பேர் சொல்றதெல்லாம் குரு பேர எல்லாமே குரு 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 குருன்னு குரு 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 குருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிரயோஜனம் பலம் போச்சு. அப்போ ஒரு 7 வருஷத்தை தொலைச்சாச்சா? இப்ப 7 வருஷத்தை தொலைச்சிட்டு இப்ப அடுத்தாலே இப்படி போய் ஆசிரமங்கள்ல பழகிட்டீங்கன்னா இன்னும் எங்கேயாவது ஒரு எலி மாதிரி அந்த பொது விட்டு வந்துட்டு இன்னொரு பொதை தான் தேடும். அவன் வேற எங்கேயாவது ஆசிரமம் இருக்கா, வேற எங்கேயாவது போவான்னு அங்க ஓட ஆரம்பிக்கும். அங்க போய் அங்கேயும் இங்க வாங்கினது இருக்கும், அங்க உள்ளது இருக்கும், எல்லாத்தையும் ஒரு கலவை பண்ணி அங்கே இருக்கிறவனையும் எடுத்துட்டு கடைசி வரை தேரவே மாட்டார். ஏன்னா இது குழுவிற்கு உரியதல்ல. அதனால்தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா திரும்ப திரும்ப சொல்வது. திருமூலன் இதுதான் சொன்னாரு, உள்ளம் பெருங்கோயில் மூண்டம்பாளையம் வள்ளற்புறாக்கு வாய்ப்பு. எதுக்கு? நீ கூட்டம் சேர்ந்துட்டு கோயிலை கட்டிட்டேன்னா தளபதி, மந்திரவாதி, பொருளாளரு இல்லையா எல்லாம் வந்துடும். அப்புறம் கணக்கை நான் பார்க்கறதா நீ பார்க்கறதா, யாரு பொறுப்பாளி, யாருக்கு முதல்ல மரியாதை, இதெல்லாம் வந்து கடைசியில் என்ன ஆயிரும்? சாமியே தூக்கி வச்சுட்டு மலைநச்சு போய்விடும். அதனால திரும்ப சித்தர்கள் எல்லாம் இது ரொம்ப தேர்ந்தவர்கள். ஏன்னா காலகாலமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள். எங்கே உங்க பயணம் தடைப்படுகிறதுனா நீ போனதை விட்டுருவ. இப்ப நிறைய பசங்க இது எல்லா இடத்துல பள்ளிக்கூடங்கள்ல கூட இருக்குது. படிக்கிறதுக்காக எங்க அப்பா கஷ்டப்பட்டு வட்டிக்கு பணம் வாங்கி அந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டு வாத்தியார் சொல்றது, பிரின்சிபால் சொல்றது, அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றதுங்கிறவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்க பசங்க எல்லாம் யூனியன் வச்சுக்குவாங்க. பசங்க கூட சேர்ந்துட்டு இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, கல்லூரியை மூடு இன்னைக்கு மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பேரணி போறோம், இறங்கிடுவான் வெளியில. நீ எதுக்கு போன? இல்ல பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ நீ சென்றது எதற்கு? படைக்கவா, உன்னை கடை கேட்கவா? இல்ல கடைதோறும் அடைப்பதற்கு சொல்லி கொண்டு செல்வது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி வீணா இருந்தீங்க. நீ சாருகிறதை பொறுத்தே உன் வாழ்வு. அவ எங்க சார்ந்துட்டான்? தன் உடன் இருக்கிற மாணவர்களை சார்ந்து. நிறைய அரசியல் இங்கேதான் ஊடாது. அவங்கள கூட்டம் கூட்டமா பிரிச்சுருவாங்க. இது நம்ம ஆளு, இது நம்ம கட்சி, இது நம்ம பேரணி, இது கடைசியில படிப்பு எல்லாம் போகும். உன்னுடைய ஆரம்ப கால அந்த நோக்கம் எல்லாம் அங்கே வீணா. எத்தனை பேர் படிப்பை எடுத்துருக்காங்க. இயக்கம் என்பது உங்களுக்குள் இருக்க வேண்டும், வெளியில் இருக்கக்கூடாது. இயக்கம் உங்களுக்குள் வேண்டும், வெளியே இருக்கக்கூடாது. நல்ல ஞாபகம். அப்போ அதுல ஞானத்துல வருகிற பொழுது என்ன இருக்குன்னா, அதுதான் நான் கேட்பேன், ஞானம்னா என்ன? எதுக்கு ஞானத்துக்கு வர? எதுக்கு ஞானத்துக்கு வர? அங்க வந்தவன் கூட நான் பேசிக்க. வெளியில போகும்போது சந்தேகங்களா? குருவிடம் மட்டும்தான் கேட்கும். குரு சொல்றாரு, அவங்கள்ட்ட கேட்டுங்க, இல்ல அவங்கள்ட்ட வாங்கிங்க, அவங்கள சொல்லி கொடுத்து சொல்றாரு. காட்டுகிற பொழுது அப்பவும் நீங்க எந்த ஆணையை கீழ்படிய வேண்டும்? குரு ஆணையை மட்டும் கேட்கும். சொல்றாரு, அவன் பாடம் எடுப்பான், போங்க. ஆனா போவாங்க. நீங்களே முடிவு கட்டி கொண்டு எனக்கு இவரை பிடிக்கும், நான் இவர்கிட்ட சொல்லட்டுமா, இவர்கிட்ட படிக்கட்டுமான்னா அங்கே ஏதோ கோல்மால் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க இல்லையா?
இந்த சாகுவது என்பது ஒரு மிகப்பெரிய வித்தை, ஆனால் வீணடித்து விடாது. சாரணம், ஏன்னா மனம் எதையாவது பற்றி கொண்டே இருந்தாக வேண்டும். ஒரு வாக்கு இருக்கும், மனம் பத்தற்ற போல. அதுதான் திருவள்ளுவர் பற்றுக பத்தத்தான் இந்த இடத்த தூக்கி வைக்கிறார். ஏன்னா நீ என்ன பண்ணுவ, கண்டவங்க பின்னாடி எல்லாம் போய் காணாம போயிருவ. உன்னுடைய நோக்கம், உன்னுடைய தேவை, உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய வாழ்வு குருவிடம் மட்டும்தான். நீ அதுக்கு தானே போன, குருவை பார், குரு சொல்கிற வழி குரு பாதத்தில் குருவை சாப்பிடும். அப்ப குழுவே இல்லாம அதை அவர் பார்த்து நீயே பார்க்கிற. குழுவை நீ அமைக்காதே. குழுவை நீ கட்ட ஆரம்பித்தால் கூட்டிற்குள் அடைபட்டு விடுவார். நீ கூடு கட்டக்கூடாது. நிறைய இருக்கும் அந்த கூடு கட்ட ஆரம்பிப்பாடும் அவங்களுக்குள்ளேயே. என்ன கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் பேர் சேர்ந்த உடனே அப்படியே குரு சரியில்லையா, என்ன சொல்றது மாப்பிள்ள ஆரம்பிச்சிருவான். நீ பேசு, நாங்க கேட்கிறோம், புரிஞ்சு போச்சு. உருவாக்கிடுவான். என்ன ஆயிடும், அடுத்த மடம் இல்லையா? இது வியாபாரம் அல்ல, இது சங்கம் அல்ல. ஞான பயணம் என்பது தனித்த பயணம். ஞான பயணம் தனித்த பயணம். உங்களை மட்டுமே நீங்கள் தரிசிக்க வேண்டும். எந்த வெளிச்சத்தில்? குருவின் ஞான வெளிச்சத்தில். உங்களை மட்டுமே நீங்கள் தரிசிக்க வேண்டும், குருவின் ஞான வெளிச்சம். குரு நிழலாக இருக்க வேண்டும். அதான் நான் எந்த நேரத்தில் குரு உன்னை பார்ப்பாரோ அதற்காக என்ன பண்ணும், விழித்துக் கொண்டு இருக்க வேண்டும். குரு பார்வை தான் உனக்கு வெளிச்சம், அதுதான் வழிபாடு. நீ அதை விட்டுட்டு சாஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க ஞானத்துக்கு இப்போ பொதுவா உலக வாழ்க்கைக்கு நீங்க அந்த மாதிரிலாம் போறது வந்து சில நேரங்களில் கை கொடுக்கலாம். ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துருப்பான், அப்புறம் அந்த கம்பெனில சரியான பேமெண்ட் இருக்காது, சூழ்நிலைகள் சரி இருக்காது. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து பழகிக்குவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, உனக்கு எவ்வளவு சொன்ன, நான் 25 வருஷம் ஊக்க போட்டுட்டு இருக்கேன், நான் ஒரு 15 வருஷம், நான் 5 வருஷம் தான் ஆச்சு, பட் நான் வந்து குவாலிஃபைடு, எனக்கு எப்படியெல்லாம் அட்மிட் பண்ணணும், எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ ஒன்று பண்ணுவோம், நம்ம 5 பேருக்கு ஏதாவது ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி கம்மியாக ஆரம்பிச்சிருவோம். இது அக்செப்டபிள். உலக நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது இது ஒரு சரியான அணுகுமுறை தான். ஏன்னா இவர்களுக்கு உரிய நிலைப்பாடு அங்கு கிடைக்கவில்லை. இவர்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது, இவருடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது. அப்ப நாம நல்லபடி நாம சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியை அமைத்து கொண்டு அடுத்தால வெளியில ஏறிடுறாங்க. ஷேர் போட்டு பிசினஸ் நல்லா இருக்கு. அவன் வாங்குறவங்களுக்கெல்லாம் பாரு நல்லா திறமசாலிங்க அழகா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்வது இது தவறு இல்லை. ஆனால் வெளியேறுவதற்கு முன்னால் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும், உங்க ஓனர்கிட்ட, அந்த கம்பெனிக்கு நிறைய பேர் தெரிவிக்காமலே போயிடுவோம். நாளை காலையில வந்து அவனுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க, நைட்டு போனோம்னா காணாது, வேற எங்கேயோ கம்பெனி ஓப்போம்னா 4 வருஷம் கழிச்சு கம்பெனி ஓப்பன் ஓனராக இருக்கும். இதெல்லாம் ஏமாத்துறோம், இது தவறு. ஏன்னா உங்க சுதந்திரத்திற்குள் யாரும் தலையிட முடியாது, உங்க கட்டுப்பாட்டை யாருமே தகர்க்க முடியாது. நீங்க உங்களை வளர வைக்கலாம், வாழ வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் வழித்தடத்தை மறக்கக்கூடாது. ஏன்னா முன்னால போட்டீங்கன்னா பின்னால விளையும். இங்க நீங்க வைக்கக்கூடிய துரோகம் நாளைக்கு உங்களுக்கு வேறு விதத்தில் முடியும் இல்லையா? எப்பவுமே உண்மையை கிடைத்தீங்க, தப்பே இல்லை, இப்படித்தான் வாழணும் இல்லை. உங்களுக்கு உங்க தத்துவம் எப்படியோ, உங்கள் மனம் எப்படியோ அதன்படி வாழுங்கள். உண்மையா அங்க போயிருக்க கூடாது. அவருக்காக நான் இந்த தொழிலை செய்யறேன், நாட் நெசசரி. உனக்கு என்ன முடியுமோ, உனக்கு என்ன தகுதி இருக்கிறதோ, உனக்கு எது தெரிந்ததோ அதை செய்யலாம். ஆனால் செய்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும்? பொய்யற்று உண்மையாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். இது வந்து உலக நடைமுறை. ஆனால் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஞானத்தை, ஒரு குரு சிஷ்யன் உறவை இதே நிலையில் தூக்கி வைக்கிறார்கள்.
அதான் தப்பு. அது வேற, இது வேற. இது தண்ணீரை நீச்சல் அடிக்கிறது குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை. ஞான வாழ்க்கை என்பது நெருப்பில் நீச்சல். நெருப்புக்குள்ள இறங்குனீங்கன்னா எரிச்சிடும். ஆனா தண்ணிக்குள்ள இருந்தா நீங்க இருந்துகிட்டே இருக்கலாம். உனக்கு நீந்த தெரிஞ்சா வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நெருப்புல நீங்க தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் ஆகும். ஏனென்றால் அக்னி என்ன பண்ணிக்கொள்ளும்? உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அதுதான் அதான் குரு. சும்மா இல்ல, நீங்க அந்த குருவை பற்றி உண்மைகளே தெரியாமல், குரு தன்மையே தெரியாமல் தடம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் சொன்னேன். உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்மளும் நிறைய பேசணும், நம்மளும் நிறைய பாடணும், நம்மளும் நிறைய தொண்டு செய்யணும். இட்ஸ் ஓகே. நமக்கும் புண்ணியம் வேணும், நாமளும் செய்யணும், தப்பு இல்லை. ஆனால் ஞானத்துக்கு வருகின்ற பொழுது எல்லாத்தையும் கழுத்து வச்சோம். நிர்வாணமா. அதான் புத்தர் சொன்னார், நிர்வாணம். ஆனா அது அர்த்தம் வேற. ஏன்னா எந்த பற்றுதலும், எந்த பிடிப்பும், எந்த சுமையும் இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குழந்தையாக இருக்கின்ற பொழுதுனா அந்த மனதில் எந்த சலனமும் இல்லாமல், எந்த வேதமும் இல்லாமல், எந்த பாரமும் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். அவன் குருவை சார்கின்ற பொழுது முழுமையாக சார். அப்பதான் ஞானம். ஏன்னு சொன்னா அப்ப நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு நான் படிச்சிருக்கேன் இல்லையா, நாம இதை படிச்சிருக்கேன்ல, இது ஒண்ணுமே அங்க உதவாது. அடுத்த கிடக்கலாம். எங்க மலை உச்சியில வச்சு சொல்றேன், நீங்க கீழே உள்ள கதையெல்லாம் சேர்த்து பார்க்க கூடாது. அது எவ்வளவு புரியுதா? குரு நினைத்தால் ஆக்கலும் முடியும், அழித்தலும் முடியும். கண் நினைக்கும் நேரத்தில் காரியங்கள் நடந்தேறிவிடும். குருவின் கட்டளையின் கீழ் நன்றாக பஞ்சபூதங்களும் அடங்கும், நவ கோள்களும் ஏறும். எனக்கு அது தெரியும், இது தெரியும், அவ்வளவு செய்தேன், இவ்வளவு பண்ண, அப்படி வாழ்ந்தேன். அங்கெல்லாம் அதுக்கு இடமே கிடையாது. ஆனா உலக வாழ்க்கையில நீங்க போராடலாம், நீங்க கேட்கலாம், நீங்க சொல்லலாம், உங்க வாதங்களை அங்க எடுத்து வைக்கலாம். இங்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இங்கு மர்ம நிலை, மரணத்தை தாண்டிய நிலை. இங்க பேசுவதற்கு அதிகாரமே கிடையாது. இங்க நீங்க என்ன சொன்னாலும் அத்தனையும் வீணானதா இருக்கும். இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் இருந்தாலும் சொல்லுறேன். இப்போ ஒருவன் நடந்து சென்று கொண்டு இருக்கான். ஒரு குச்சி கீழே கிடக்குது, ஒரு கம்பு. அந்த கம்பை எடுத்து அப்படி ஒரு ஓரத்துல போடும். போயிட்டே இருக்கும். வீட்டுல அது இருக்குது, இது இருக்கு, அதை அடுக்கி வைக்கிறான். அந்தந்த பொருள்களை அதாவது இடத்துல வைக்கிறான். ஒரு தலையினை எடுத்து ஒரு தட்டு தட்டி அதை வைக்கிறான். இப்படி நிறைய விஷயங்களே அவன் தூக்கி இடமாற்றி. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப அந்த மைக் இருக்குது, இந்த மைக்கை எடுத்து அப்படி தூக்கி இந்த இடத்துல வைக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில சேர்த்துருப்போம் இல்லையா? கை இருந்தா ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு செம்பு தண்ணி இருந்தா அதை எடுத்து வச்சுட்டு இருப்போம், ஒரு புக் எடுத்து வச்சுட்டு இருப்போம், ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். எல்லாம் இருக்கும் அந்த கை நல்ல. ஆனா இவர் என்ன பதிச்சு வச்சிருக்கிறாருன்னா, ஒரு பாட்டி அப்படியே இந்த ரோட்டை கடந்து போவதற்கு முயற்சித்து இருக்கிற பொழுது இவர் ஓடி போய் அந்த பாட்டியின் கையை பிடித்து இந்த ரோட்ல இருந்து அந்த கரை கொண்டு விட்டுவிட்டு வந்து விட்டார். இப்ப என்ன சொல்றோம்னா, நான் புண்ணியம், அந்த ஆன்மாவை இங்க இருந்து நான் கடத்தி இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய புண்ணியம்! இதுல என்ன புண்ணியம் இருக்கு? இங்க இருந்து தூக்கி வச்ச தான் அங்க இருந்து தூக்கி வச்சேன். யோசிச்சு பாருங்க. இதுவரை கட்டப்பட்ட அத்தனை வீடும் பட்டு பட்டு கொடுக்கும். பணம் வச்சிருக்கீங்க, எங்க இருந்து எடுத்து வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்க. இப்போ ஒருத்தன் கஷ்டம்னு கேட்கலாம், இந்தப்பா எனக்கு கொடுக்குறீங்க, இதை எடுத்து அப்படி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இதுல புண்ணியம் எங்க இருக்குது? நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, அவன் தேவையில இருக்கிறான், அவன் கேட்கிறான், அதுக்காக நான் கொடுத்தேன். இது நீ பதிய வைத்துக் கொண்டது. இதே பணத்தை வீட்டுல போனோம்னா பாக்கெட்ல இருந்து எடுத்து டேபிள் மேல வச்சுக்கிட்டு சட்டை கலந்து போட்டு குளிக்க போவ, படுக்க போவ, எல்லாம் செய்வேன். அப்ப இதே பணத்தை நீ எடுத்துதான் வச்ச. ஆனா இதே நிலையை இன்னொருவனுக்கு இப்படி தூக்கி கொடுத்த உடனே அது புண்ணியம் விடுகிறது.
கேட்டா அது ஒரு ஆன்மாவுக்கு செய்தது. அவன் தேவையில் இருந்தால் அவனுக்கு உதவினேன். இதெல்லாம் கெட்டுதல். புரியல? புரிஞ்சிருக்கும். சும்மா நம்ம கை கால ஆக்குற விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு புண்ணியம் புண்ணியம்னு சொன்னா இதெல்லாம் புறம். எல்லாமே புறம். உன் கையை இப்படி தூக்குறது, காலை தூக்குறது, ஒரு பிள்ளை இப்படி தூக்குறது, ஒரு பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டு அந்த பாப்பா மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கிறேன், எனக்கெல்லாம் குழந்தை பாசம். என்ன குழந்தை பாசம்? அதான் பட்டணத்தார் அழகா ஒரு இடத்துல போட்டிருப்பாரு, கதையாய் கனவாய் கலைந்ததுவே. ஞானத்துல உச்சியில் இருக்கணும்னு நீ தொடவே முடியாது. அக்னி. நீங்க நினைச்சிருக்கக்கூடிய, படிச்சிருக்கக்கூடிய, வச்சிருக்கக்கூடிய வித்தைகள் எல்லாம் குப்பையிலேயே குப்பை, நார்மல் குப்பை கிட்ட தொட முடியாது. எவ்வளவு பெருசா நினைச்சிட்டு இருப்பீங்க. அது வயதான வரை நான் சமூகத்திற்கு புறம்பா பேசல, மனிதத்திற்கு மாற்றமா பேசவில்லை, ஞானத்தை விளக்குங்க இல்லையா? நீ நிலாவை தொட வேண்டும் என்றால் அதற்குரிய உபகரணங்களும் அதற்குரிய செயல்முறைகளும் செய்தே ஆக வேண்டும். ஞானம் கைவர வேண்டும் என்றால், கைவல்யமாக வேண்டும் என்றால் உண்மையை நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். இப்ப நீங்க செய்யறதெல்லாம் பாருங்க, அவன் பசிக்கு நான் சோறு போட்டேன், அவன் பசிக்கு நான் சோறு போட்டேன், அதனால புண்ணியம் வந்துச்சு. சாப்பாடுலாம் இந்த இடத்துல அடுத்த அப்ப இங்க என்ன வருதுன்னா, அடுத்தவனுக்கு கொடுப்பதை நீ என்ன நினைக்கிறன்னா ஒரு பெருசா நினைச்சுக்கிறாங்க. என்ன பண்ற, உன்னை நீ மிகைப்படுத்திக் கொள்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போட முடியும், எத்தனை பேர் சாப்பிடுறான், அவன் பசி சாப்பிட்டு போயிட்டு இருக்கான். நீ என்ன பதிவு வச்சுக்கிற? புண்ணியம் புண்ணியம். என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? எனக்கு இதெல்லாம் விளக்கணும். இதுவரை நீங்க கத்து வச்சிருக்கக்கூடிய மண்டபம் பட்டு இடிஞ்சிடும். இது முடிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் தொட்டு காட்டுகிறேன். ஞானம் உச்சி என்பது வேறு. உச்சி என்பது எங்க இருக்கிறன்னா முழுமையாக நினைவில் இருக்கிறது, உங்களை மட்டுமே சார்ந்து இருக்கிறது, உங்கள் உயிருக்கு வேண்டியதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தவங்க விஷயங்கள் பக்கத்திலே ஆகும். ஆனா பக்தியிலையும் உலக விவகாரங்களையும் நமக்கு கூட்டம் வேணும், குழு வேணும். அப்பதான் இவன் வாழ முடியும். இவனுடைய வாழ்க்கை அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிறது, சார்ந்தே வைத்துக் கொண்டோம். ஆனா உண்மையான ஞானத்தை தன்னை மட்டும், அது தன்னையும் சார மாட்டான், தன்னை மட்டும் முதல் சார்வது, அதுக்கு பிறகு தன்னையும் அழித்துக் கொண்டு குரு தயவிலே வாழும். அதான் அதான் கடைசி நிலையில் ஏறது 11th hours. மண்ணை பொறுத்த அளவில் முற்றுப்புள்ளி குரு. மண்ணை பொறுத்த அளவில் முற்றுப்புள்ளி குரு. விண்ணை பொறுத்த அளவில் ஆரம்பமும் அந்தமும் இறை. அங்க ஆரம்பமும் அந்தமும் இறைதான். ஆனா இங்கே ஆரம்பம் எங்கெல்லாம் இருக்கும், கர்மாவினுடைய படியெல்லாம் இருக்கும். ஆனால் முடித்து வைப்பது குருவாக மட்டும்தான். அப்போ குருவினுடைய ஆற்றலை முழுமையாக நீங்க அறிய வேண்டும். குரு நினைத்தால் மட்டும்தான் உங்களை இந்த மண்ணை கடந்து அனுப்ப முடியும். அப்போ குரு எல்லாம் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவன் குருவே. அதான் முடியும். உன்னுடைய ஆன்மாவை உனக்கு காட்டக்கூடிய, உன்னுடைய வாழ்க்கை நிலையை உணர்த்துவோம், உன் வாழ்க்கையினுடைய மையத்துக்குள் உன்னை அழைத்து செல்வதார். இதெல்லாம் அறிவதற்கு நிறைய வேணும், காலம் வேணும். நீங்க அதுக்காகவே உங்களை தயார்படுத்தணும். அது பயிற்சியில் உள்ளது முடியாது. ஏன்னா எல்லாருமே மந்த மந்தையால போயிட்டு இருக்கிறோம். ஏதோ சந்தையில போய் சரக்கு வாங்கின மாதிரி தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான ஞானத்திற்கு எப்படி போகணும்? நீங்கள் உங்களை இழந்தே செல்லாத சொல்லுங்க. ஞானத்திற்கு இழந்து சொன்னா உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் நீங்க தாங்கி இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை எல்லாத்தையும் பேச ஒண்ணுமே கிடையாது. அப்போ நீங்கள் எப்பொழுது வெற்று மண்டலத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் வெற்றாளாக இருக்க வேண்டும். அவ வெற்றாகுவது எங்கே? அக்னி எரித்தால் மட்டும்தான் வெற்று. அங்கேயும் கூட என்ன இருக்கும்? பஸ்பம் இருக்கும். ஆனா அந்த பஸ்பத்தையும் இல்லாமல் அந்த குரு நிலை என்பது உயர்ந்த நிலை, ஈடு இணையற்ற நிலை. குருவை சார்வது என்பதே வாழ்வின்
இலக்கணமாகவும் லட்சியமாகவும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா சர்வ சித்தம் கிடைக்கும். அந்த மனிதன் அடையக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் பெற முடியும். ஆனால் குருவை தொடாமல், குரு வழி நடக்காமல், குருவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு எண்ணி கூட நடத்த முடியாது. உங்கள் கர்மா நகர்த்தி கொண்டே இருக்கும். உங்களை கர்மா கைப்பிடித்துக் கொண்டே இருக்கும். அப்போ கட்டுப்பாடு என்பது எதுவென்றால் உன்னுடைய பாடுகளை எல்லாம் கட்டி விடுகிறது. எந்த பாடுகள்? ஊரோடு, உலகத்தோடு, மற்றவர்களோடு இருக்கக்கூடிய பாடுகள், செயல்பாடுகள், நிலைப்பாடுகள். அப்ப அத்தனையும் கட்டிவிட வேண்டும். அப்ப அதெல்லாம் கட்டிட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன இருப்பீங்க? தனித்தவர்களா இருப்பீங்க. அதான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில, ஞான வாழ்க்கையில 2 செக்ஷன் ஏ, செக்ஷன் பி மாதிரி இருக்கிறது. குழு சார்ந்தது, குரு சார்ந்தது. ஆனா முதல்ல குழு சார்ந்துதான் இருக்கும். ஏன்னா குரு உங்களை பக்கத்துல வரவிட மாட்டார், உங்கள்கிட்ட மனவிட்டு பேச மாட்டார், உங்களை முழுமையாக உங்களுக்கு அடையாளப்படுத்த மாட்டார். ஆரம்பத்தில் நீங்க தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த கை குழந்தை தாவி போற மாதிரி என்ன பண்ணும்? மண்டிக்கு சென்று 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 நெருங்குகின்ற பொழுது, அதுதான் நான் சொன்னேன், உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டால் மட்டுமே குரு உங்களை தாங்கி பிடிப்பார். இதெல்லாம் இலக்கணம் ஞான வாழ்க்கை. அவன் குரு ஏற்றுக்கொள்ளாத வரை நீங்கள் சீடர்கள் தகுதியை அடைவதில்லைன்னு சொல்லுங்க இல்லையா? அப்போ இங்க உங்களுடைய வாழ்க்கை யாரோடு இருக்கிறது? குருவோடு இருக்கிறது. அப்பதான் நீங்க ஞான வாழ்க்கை வாழ்கிறீர்கள். அதாவது நீங்க குழு கட்டுப்பாட்டில் இருந்தீர்கள்னு சொன்னா வாழ்க்கை ஓடும், சந்தோஷமா இருக்கும், உங்க பின்னாடி ஆரவாரம் இருக்கும். ஆனால் அமைதி இருக்காது, ஆற்றல் இருக்காது, அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்க அந்த இடத்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணீங்க. ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். அப்போ குருவோடு இருக்கக்கூடிய உறவு, அதுக்காக எல்லாத்தையும் பறிச்சிடக்கூடாது. அது வேறு. குழுவை முழுமையாக சார்ந்து இருப்பது, அவங்க சொல்றதுக்கு அவங்கதான், அவங்கள்ட்ட கேட்குறது அவங்க. உங்களுடைய அந்நியங்களை கேட்பவன் ஐயன் எப்படி கேட்க முடியும்? அவங்க புது அந்நியத்தை உண்டு பண்ணிடுவாங்க. பதில் கரெக்டா இருந்தாலும் கூட அவர்கள் நாதத்தில் கேட்கின்ற பொழுது, அவருடைய வடிவத்தில் கேட்கின்ற பொழுது, அதுவே உங்களுக்கு கர்மாவாக மாறும். அதிவேடைய உச்சநிலை எங்கேயோ போய்விட்டது. ஒரு காலத்துல ஒருத்தன் ஒரு பொருள் கொடுத்தான்னு சொன்னா அவன் கையை தொட்டுட்டா அந்த கையில என்ன இருக்கும்? அவனுடைய அழுக்கு இல்லையா? அதனால கையை கழுவிட்டு கொடுப்பான்பா. ஒருத்தர் கொடுத்தான்னா கையை கழுவிட்டு சுத்தமா கொடுப்பான். அதுக்கு பிறகு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவன் கையை தொட்டு கொடுக்கிற பொழுது அந்த கையினுடைய ரேகைகள் அதில் பதியும். இதுல ஒரு பொருள்ல ஒருவன் தொட்டு விட்டால் அவனுடைய ரேகை பதிவு அதில் இருக்கும். இப்ப அதுக்கு மேலான நிலை, ஒருவன் ஒரு பொருளை பார்த்து விட்டால் அதிலேயே அவன் பார்வை பதிந்திருக்கும். நல்லா புரியணும். பால் சும்மா வெறும் பால் இருக்கு, அந்த பால்ல கொஞ்சம் உப்பை போட்ட அவன் உங்களை பார்க்கிறான். பார்க்கிற பொழுது அந்த பார்வை பதிந்துட்டா அங்கே திருஷ்டி ஃபார்ம் ஆயிடும். உடம்பு வலி வந்துடும், பால் வலி வந்துடும், என்ன வந்துடும்? சோம்பேறித்தனமா வந்துடும், சோகம் வந்துடும், எல்லாம் வெறும் பார்வை. அதான் சொல்லுவாங்க, கல்லடிப்பட்டாலும் மண்ணடிப்படக்கூடாது இல்லையா? அப்ப நீங்க பாருங்க, அது தண்ணி தான், இல்ல அது பேப்பர் தான், அவன் டச் பண்ணவே இல்லை, பார்த்து இருக்குதா இல்லையா? அப்ப அடுத்தவருடைய சார்பு என்பது சிலது அவன் பார்க்கவும் வேண்டாம், தொடவும் வேண்டாம். வீட்டுல இருந்து என்னடி உங்க அண்ணன் என்ன வெளிநாட்டுக்கு போறானுமா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி, நான் கேட்டேன்ல, நான் காசு கேட்டேன்ல, தந்தானா? நான் கேட்ட காசை தந்தானா? ஏமாத்துறாங்களா? பேர் போனவன் முடிஞ்சு போச்சு. இப்போ
அவன் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் எமிகிரேஷன் கிட்ட போகும்போது விசா 4th இயர் விசா திருப்பி அனுப்பி விட்டான். பாருங்க, ஆளை பார்க்கவே இல்லை, விசாவை பார்க்கவே இல்லை, இவன் தடுக்கவே இல்லை, அவன்கிட்ட காசை கொடுத்து இவனை திருப்பி அனுப்பணும்னு சொல்லவே இல்லை. வீட்டுல உட்கார்ந்து கொண்டாட்டிட்ட சொன்னான், அவன் போயிடுவானா. அதுல எவ்வளவு இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் ஒப்பனை சொல்றாங்க, ஒரு பாத்திரம் குழந்தை அந்த கருவு என்பது கண் இமையில் இருக்கிறது, தொடாண்டா பார்த்துட்டா. இன்னும் அதுக்கு மேல நிறைய இருக்கிறாங்க நவசித்த யோகம் உள்ளவர்கள். அந்த நவசித்தி யோகம் உடையவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அங்கே கரு உண்டு கொள்வார். அதோட வாழ்க்கை எப்படி நவகண்டத்தை பிரிக்கிறார்களோ அதே மாதிரி நவசித்தி யோகம். ஒரு இடத்துல உட்கார்ந்து தொகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய 500 வருஷம் நான் பார்த்தேன். அவர் இருந்த காலங்கள் 230 வருஷம் அதுக்கு முன்னாடி உள்ளது 700. அதுக்கிடையில 2 முறை குழந்தை வந்துட்டார். 2 முறை குழந்தை வந்துட்டார். ஏங்க ஆசிரமத்துள்ள தொகைக்குள்ள இருக்கிறார், வெளியே வரல. ஆனா அங்க குழந்தை வருது. இதெல்லாம் பப்ளிக்ல வேண்டாம், ரகசியங்கள் சொல்றேன். இது என்ன ஆகுனா நினைவு இங்க இருந்துகிட்டுதான் வானவர்களுக்கு உள்ள கோடல்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். போயா பார்த்தான், தொட்டா பார்த்தான் இல்லையா, நினைவு என்பது. அதுல இந்த மாதிரி சித்திகள்லாம் வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அவனுடைய சிந்தனை எங்கேயும். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த குழுவை சாவுகின்ற பொழுது அவருடைய நினைவுகளை நம்மளை என்ன பண்ணிடுவோம், நிறைய பண்ணிவிடும், வீணாக்கி விடும். இப்ப நீங்க ஒரு பாட்டை நல்லா படிச்சு, நான் அதுக்காக யாரையும் குறை சொல்லல, சும்மா சொல்றேன், அதுக்காக குழுவே இல்லைன்னா தனித்தனியாக இல்லையா. பட் எதுல சேர்ந்துருக்கணும் எதுல சேரக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இல்ல அதான் ரகசியம். குருவிடம் இருந்து மௌனமுத்தரை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடம்தான் ரகசியங்கள். குருவுக்கு உங்களுக்கு இடையே யாரையும் அனுமதிக்கும். அப்படி வாழ்கிற பொழுதுதான் அவங்களுக்கு மேலே ஏறும். ஏன்னா ஞானத்தை பெறுவது, ஞானம் பெறுவதுதான் இந்த மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையினுடைய உச்சநிலை. அதுக்கு மேல் ஒண்ணுமே கிடையாது. இந்த பிறவினுடைய அர்த்தமே அதுதான். பிறந்து இழைப்பதனுடைய அர்த்தமே, இந்த உடம்பு பெற்றதனுடைய பலனே அதுதான். புரியுதுங்களா? அப்ப நீங்க முழுக்க யாரை சார வேண்டும், குழுவை சார்வது. அப்ப அந்த கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு எங்கே வர வேண்டும் என்றால் உங்கள் பாடுகளில். இந்த பாடுதான் நான் சொன்னேன், உங்கள் நிகழ்வுகள். அந்த பாடு என்பது அகப்பாடு அல்ல, புறம். அப்ப புறம் வெளியில் உள்ள நபர்களோடு, நண்பர்களோடு, உறவுகளோடு, சொந்தங்களோடு இல்லையா இருக்கக்கூடிய பாடுகள். அதுலதான் அதை கட்டிவிட வேண்டும். எதை கட்டணும்னா எல்லாம் கட்டி அடுத்து போடுற மாதிரி. அதனாலதான் பாத்தீங்கன்னா முழுமையா ஒரு குருவை சார்ந்தவர் பட்னத்தார் இறங்கிட்டாரு. பத்திரகிரியார் பட்னத்தாரை பிடிச்சாரு, அப்படியே எல்லாத்தையும் விட்டு போனார். அவங்க தான் நிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சித்தர்கள்னு எடுத்து மேல்நிலையில சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இந்த கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள். திருமூலன் தான் மட்டுமே இருந்தார், தன் குருவோடு. வள்ளலார் இறங்கி விட்டார். எல்லாத்தையும் இவங்க பின்னாடி இருந்தாங்க, இவங்களோட அவர் ஒட்டவே இல்லை. அவர் தன் குருவோடு இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்தா அவங்க எவ்வளவு ஆற்றலை பெற்றிருக்கணும். ஒண்ணுமே பெற முடியலையே. இன்னைக்கு வள்ளலாருடைய உருவத்தை வச்சுக்கலாம் பக்கத்துல இவங்களும் முட்டாக கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப வள்ளலாரை தொடவே இல்லை. வள்ளலாரை பற்றிய அந்த அடிப்படை அறிவு கூட அவர்களுக்கு புரிதல் இல்லை. அப்ப எப்படி வள்ளலாருடைய பவர் கிடைக்கும்? குருவை சாரவில்லை, இவர்கள் குழுவை சார்ந்தார். அந்த வேஷம் போடு வள்ளலார் அவருக்கு முட்டாக போட்டாரு. ஏன்னா அவருடைய அந்த கபாலஸ்தனம் என்ன ஆயிடுச்சு, ஒளி பெருக்கம் ஆகிவிட்டது. அதற்காக தன்னை மூடிக்கொண்டார். நீ எதுக்கு மூடிட்டு இருக்கிற வேஷத்துக்காக? குரு சொல்வதை போல் நட, குருவை போல் நட. இட்ஸ் இம்பாசிபிலிட்டி. அங்கதான் போலித்தனம் வந்துவிடுது. போல நடக்கிற பொழுது போலித்தனம் இல்லையா? உனக்குரிய தன்மையில் வாங்கி நடக்கின்ற பொழுது உயரும்.
நல்ல ஞாபகம். அப்போ கட்டுப்பாடு என்பது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஞானத்திற்கு. ஞானத்தில் கட்டுப்பாடு என்பது உங்கள் பாடுகளை எல்லாம் கட்டி அப்படி கோரம் கட்டி வைத்துவிட வேண்டும். குருவை தவிர மற்றவர்களோடு சாய்வதை நிறுத்தி குரு பார்வையில் குரு சொல்கிறதை மட்டும். ஏன்னா நீ என்ன தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அங்க இது தேவையில்லை. உங்களை இங்கிருந்து ஏழைக்கணும்னா உங்க மனப்பதிவை அழிக்க வேண்டும். இதுக்கு எனக்கு 4 மணிக்கடிக்கு தெரியும், திருமந்திரம் தெரியும், சுப்பிரபாதம் தெரியும், இதெல்லாம் ஒரு போய் சொல்லிட்டு இருக்கணும். சும்மா கேட்கிறேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் அவ்வளவு தியானம் பண்ணிருக்கேன் இவ்வளவு தியானம் பண்ணிருக்கேன். எதுக்கு அவருக்கு? நீ இதெல்லாம் வச்சிருந்தவங்களுக்கு எதுக்கு? அவர் முன்னாடி ஒரு கண்ணை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நீ கத்துக்கணும். அவர் சொல்லுகிறபடி நடக்கிறது மட்டும்தான் கத்துக்கணும். வேற ஒண்ணுமே உனக்கு வேண்டாம். அவ்வளவுதான். ஆனா உலகம் எங்கேயோ போயிட்டு ஒரு பள்ளி ஆசிரியர் மாதிரி குருமார்களை பார்த்து கொண்டோம் என்ன பண்றாங்க, தன் உறவில் ஒருவராகவும் அவர்களை நடத்தி கொண்டும் செல்வதால் ஞானத்தினுடைய விளிம்பை கூட தொடர்ந்து. நீங்க எப்படி இருக்கணும், ஒண்ணுமே உனக்கு தேவையில்லை. அது எதுக்கு? அவர் கண்டு உங்களை பார்த்து மனதில் இருக்கக்கூடிய பதிவை அழிச்சுதான் நீங்க பறந்து போயிருக்கீங்க. அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் அது தெரியும் இதை நான் யோகம் செய்வோம் அது தெரியும் மூச்சு குடிப்பேன் மேலே ஏற்றிட்டேன் கீழே ஏற்றிட்டேன் எதுக்கு இதெல்லாம்? ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு வெளி உலகத்துல. அதுக்குத்தான் இந்த வார்த்தையை கொடுத்தார்கள். இது சித்தர்கள் கொடுத்தது கட்டுப்பாடு. உன் பாடை கட்டிவிடும். உலகோடு உறவோடு இல்லையா, நீ கற்று வைத்திருக்கக்கூடிய ஆணவத்தோடு அதெல்லாம் இந்த வெளியில வா. அத்தனை கத்தி அந்த மூட்டைகள் எல்லாம் தூக்கி கொண்டு கடல்ல போட்டுட்டு குருவை மட்டும் சார் என்கின்ற ஆணைதான் அந்த கட்டுப்பாடு என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்தி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.